என்ன ஆக்சிடெண்ட்டா? ஆமாம் கைஸ் பாருங்கள், மெட்ரோ ஸ்டேஷன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என்னோட தேவைக்கு கடைக்கு போயிட்டுருக்கேன். அதனால தான் கூட யாருமே இல்லை, நான் மட்டும் தான் வேறு போயிட்டுருக்கேன். அதான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்போ கைஸ் எல்லாருக்கும் வணக்கம். காலைல டைம் பார்த்தீங்கன்னா வந்து எத்தனாச்சு 6:30 ஆச்சு. இப்போ 6:30 ஆச்சு. நான் வந்து ஸ்கூல் டியூட்டி போகிறதுக்கு வந்து ரெடியாக காருக்குள்ள இருக்கேன். இப்போ வருவாங்க, மெசேஜ் போட்டாங்க ஆல்ரெடி 6:10 கூட மெசேஜ் போட்டாங்க. நான் வந்து கார்லேருந்து ரெடியாக இருக்கேன். அவங்க இன்னும் வரல, அதுக்காண்டி வெயிட்டிங்காக இருக்கேன். இனி பார்த்தீங்கன்னா வந்து வரும்போது கூட ஆள் இருக்கும். இப்போ வந்து சின்ன பொண்ணோட தான் ஸ்கூல் போயிட்டுருக்கு. அதனால் வந்து பொண்ணு ஒத்துக்கி என் கூட ஸ்கூலில் வராது, காரில் வர ஏன்னு தெரில. அவங்க அக்காவுக்கு வந்து உடம்பு சரியில்லை, அதனால் வந்து இந்த பொண்ணு மட்டும் வந்துட்டுருக்கு. அவங்க அக்கா வந்துட்டுனா நான் வந்து வரும்போது எம்டியாக தான் ஆகுவேன். அப்போ நம்ம வந்து ஸ்கூல் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். காத்தாலே எவ்வளோ டிராஃபிக்னு பாருங்கள் ஸ்கூல்கிட்ட. ஓகே, நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து 8 மணிக்கு ஒரு டியூட்டி இருக்குது. 8 மணிக்கு வந்து நேற்று பொண்ணு வந்து காலேஜ் போகும், மெட்ரோவில் தான் போகுது காலேஜுக்கு. பாக்கி ஒரு 3 பொண்ணு காலேஜ் போகும். காலேஜ் இப்போ போகலை, ஏன்னு தெரில. இன்றைக்கி போகலை, நேற்றையும் போகல, முந்தானத்தும் போகல. அப்போ ஒரு பொண்ணு 8 மணிக்கு மெட்ரோ கொண்டு விடணும். எந்த பொண்ணு வந்து 9 மணிக்கு ஆஃபீஸ் போகலாம். இப்போ வந்து விளையா பக்கம் அந்த பொண்ணு ஆஃபீஸ் ஒன்று கூட போகணும். இந்த மாதிரி 3 டியூட்டி காலையிலே இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நம்மளுடைய டியூட்டி எப்படி போகணுன்னு பார்க்கலாம். காலையில் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்கூல் டியூட்டி வந்து நான் கொண்டு ட்ராப் பண்ணிட்டு வரும்போதும் கூட ஆள் வந்து பியானு தெரில வந்து நான் என்னால் எம்டியாக வரவே முடியல. எப்போவுமே கூட ஆள் இருக்குது. அந்த டியூட்டி முடிச்சுட்டு திரும்ப ரூமுக்கு வந்தால் அடுத்து வந்து மெட்ரோ போனேன். மெட்ரோவில் கொண்டு பொண்ணு ட்ராப் போனேன். அந்த பொண்ணு காலேஜ் தான் போகுது. இப்போ வந்து நான் காலேஜுக்கு போவேன். நான் இந்த பக்கத்தில் ஒரு மெட்ரோ இருக்குது, அங்கே கொண்டு விட்டாலே போதும். அவங்களே வந்து மெட்ரோவில் வந்து காலேஜுக்கு வருவாங்க. அதனால் ஒரு வகையில் நமக்கு நல்லது தான். மெட்ரோவில் கொண்டு விட்டுட்டு வரும்போதும் கூட ஆள் இருந்துச்சு. அந்த பொண்ணோட தங்கச்சியார் வந்து கூட வந்துட்டு ஏதோ பக்கத்தில் கடைக்கு போகணும் போல். அப்போ அதனால என் கூடவே வந்துட்டு என்னால் அப்பவும் வந்து வீடியோ எடுக்க முடியல. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்து என்னோட தேவைக்கு கடைக்கு போயிட்டுருக்கேன். அதனால தான் கூட யாருமே இல்லை, நான் மட்டும் தான் வேறு போயிட்டுருக்கேன். அதான் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஸ்கூல் டியூட்டி முடிஞ்ச உடனே கையோடி நான் காலேஜுக்கும் போகிற மாதிரி கொண்டு ட்ராப் பண்ணிட்டு தான் வருவேன். ஆனால் காலையிலே பயங்கரமாக டிராஃபிக்காக இருக்கும், சரியாக இருக்கும். உண்மையாகவே வண்டி ஓட்டே கடுப்பாக இருக்கும். போகும்போதும் சரி, வரும்போதும் சரி. போகும்போது கூட டிராஃபிக் இருக்கும், ஆனால் பெரிய லெவலில் இருக்காது, லைட்டாக இருக்கும். ஆனால் அதுவே கடுப்பாக இருக்கும். வரும்போது வந்து ஈவினிங் நேரமா, அதில் காலேஜ் எல்லாமே கொஞ்சம் அந்த ஒலையார் சைடு அந்த பக்கம் தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது எல்லாம் ஆஃபீஸ் முடிச்சு வேலைக்கு போயிட்டு வரோம் வீட்டுக்கு. அந்த டைமில் தான் நானும் வருவேன் காலேஜ் முடிச்சுட்டு. சரியான டிராஃபிக்னால் வெறுத்துரும், கடுப்பாயிரம். 30 நிமிஷத்தில் ஆச்சு. 30 கிலோமீட்டர் வந்து 50 நிமிஷம், ஒரு 1 ஹவர்லாம் ஆகும். அப்படியே வெறியாயிரும். இப்போ மெட்ரோனா எந்த பிரச்சனையும் இல்லை, கொண்டு விட்டா போதும். இங்கே இது மெட்ரோன்னு விடாக்கி டிராஃபிக்கே ஆகாது, ஏன்னா பக்கம் தான். நீங்கள் எப்பவும் பார்ப்பீங்களா அந்த கேமரா சிக்னல் இருக்குல்ல, அதுலேருந்து நேர் ரோடு தான். கொண்டு விட்டோன்னா மேட்ரு முடிஞ்சு. அப்புறம் அவங்களே மெட்ரோ பிடிச்சி வந்துடுவாங்க. திரும்ப அங்கே பிக்கப் பண்ண மட்டும் போனால் போதும் அந்த ஸ்டேஷனுக்கு. வேறு எந்த ஒரு வேலையும் இல்லை. அது ஒரு வகையில் நல்லது. எல்லாரும் இன்னும் காலேஜுக்கு மெட்ரோவில் தான் போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்படி தான் போன வாட்டின்னு சொன்னாங்க. ஆனால் இந்த வாட்டி அப்புறம் வந்து யாரும் மெட்ரோவில் போன மாதிரி இல்லை. பார்ப்போம் இந்த வாட்டியாக மெட்ரோவில் போகிறாங்கன்னு. போனால் நமக்கு கொஞ்சம் வேலை கம்மி, அதெல்லாம் இருக்கும். ஓகே, நான் என்னோடய கடைக்கு வந்துட்டேன். நான் போகக்கூடிய கடைக்கு தான் இது, அங்கே தான் வந்துட்டேன். முடிச்சுட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஓகே, நான் வந்து கடையில் வந்து ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். வாங்கியாச்சு என் பொருளை. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, கார் ஒர்க் ஷாப் தான். இந்த இடம் ஃபுல்லாகவே கார் ஒர்க் ஷாப். இந்த இடத்த வந்து சென்னைன்னு சொல்லுவாங்க. ஃபுல்லாக கார் ஒர்க் ஷாப்பு, டிங்கர், பெயிண்டிங்கு, வெல்டிங்கு, இந்த மாதிரி சப்பு சவுறு எல்லாமே இங்கே நடக்கும். இது எனக்கு வீட்டு பக்கத்தில் தான் இருக்குது. என்ன ஆக்சிடெண்ட்டா? ஆமாம் கைஸ் பாருங்கள், ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ஆக்சிடென்ட் நடந்துட்டுருக்கு. கார்லாம் அடித்து சப்பி நம்ம வச்சுருக்காங்க. ஆனால் இங்கே என்ன ஒரு பிரச்சனை, உடனே வந்து இன்சூரன்ஸ் கிளைம் ஆகி வந்து அவங்களுக்கு இந்த ஸ்பேரோட ரூபாய் அப்படியே கிடைக்கும். இப்போ நம்ம ஊரில் வந்து எத்தனை ரூபாய் தான் கிளைம் ஆகும் அப்படின்றதுங்களா, அந்த மாதிரியும் கிடையாது. இங்கே வந்து ஸ்பேரோட இது ஃபுல்லாக கிளைம் ஆகி கிடைக்கும், பைசா எக்ஸ்ட்ரா தான் கிடைக்கும். அதில் இவங்களுக்கு வந்து கார் வந்து ஆக்சிடென்ட் ஆனால் ஒரு பிரச்சனை கிடையாது. ஓகே கைஸ், நான் வந்து நெக்ஸ்ட் எனக்கு 9 மணிக்கு டியூட்டி இருக்குது. மணி இப்போ வந்து 8:30 ஆச்சு. எனக்கு வந்து அடுத்து 9 மணிக்கு டியூட்டி இருக்குது.
என் மேடத்தை தங்கச்சி கொண்டு ஆஃபீஸில் கூட போகணும். அது கொஞ்சம் லாங் இருக்குது, வளையா பக்கம் வரைக்கும் போகணும். அங்கே போயிட்டு நம்ம வந்து ரிட்டன் வீடியோ கண்டினியூ பண்ணி போடலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். காலேஜ் போன போட்டால் தான் இப்போ ரிட்டன் கூட போயிட்டுருக்கேன் மெட்ரோ ஸ்டேஷனுக்கு. 11 மணிக்கு வரேன்னு சொன்னாங்க. 11 to 11:10 கொஞ்சம் டைம் போயிடும். 2 நிமிஷம் தான் இருக்குது. ஆனால் பக்கம் தான் இடம். மெட்ரோ காமிக்கிறோம். ஏன்னா முன்னாடி போக மாட்டேன், பார்க்கிங் தான் இருப்பேன். இதெல்லாம் வேலை நடக்கனால வந்து அங்கே அப்படி வச்சுருக்காங்க சென்டரில். சரியான வெயில், சூடாக இருக்குது. காருக்குள்ள ஃபஸ்ட் வந்து யார் இருக்கும்ல, அவ்வளோ ஹீட்டு. சீட்டெல்லாம் பயங்கர சூடு. இந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து சந்தை மார்க்கெட் மாதிரி செகண்ட் ஹேண்ட் பொருட்கள் எல்லாம் கிடைக்கும். எலக்ட்ரானிக் பொருள், ஜிம் ஐட்டம், பேக், இது சப்பு ஜவுரி, இந்த மாதிரிப்பட்ட இது. இதில் வந்து கராஜ்னு சொல்லுவாங்க சந்தை. அந்த பார்த்தீங்களா அந்த ஒரு மாதிரி ஒரு சாய் கலரில் இருக்கா, அந்த கலர் தான் வந்து அது மெட்ரோ ஸ்டேஷன். இன்னும் ஃபுல்லாக வேலை முடியல. ஏன்னா வந்து மெட்ரோ போக ஸ்டார்ட் ஆகிட்டு அந்த இடம்லாம் என்ன ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக வேலை முடியல. ஓகே, நம்ம இதில் வெயிட் பண்ணிக்கலாம். இப்போ வந்துடுவாங்க. எப்படியும் இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் இருக்குது. அதில் வந்துட்டு அப்படியே கூப்பிட்டு ரூம் போக வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா வந்து 7:30 ஆச்சு. எனக்கு வந்து நைட்டு வேலை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 6:30 போல் ஆரம்பிச்சு, சாரி 6:30 வருங்க, ஒரு 5:45 போல் ஆரம்பிச்சு நைட்டு வேலை. நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு இடத்துக்கு போயிட்டு திரும்ப அங்கேருந்து அடுத்த இடத்துக்கு அங்கே ஆளோன்னு விட்டு வந்தேன். அந்த இடம் இங்கே தான் விட்டேன். இந்த பார்த்தீங்களா, இங்கே தான் விட்டுட்டு பார்க்கிங்க்கு போயிட்டுருக்கேன். கைஸ், இந்த மாதிரி தான் வந்து இவங்க வந்து நேரமெல்லாம் வந்து இப்படி தான் வந்து பார்க்கில் வந்து இருந்து என்ஜாய் பண்ணுவாங்க. பார்க்கில் வந்து அவங்களே டைம் பாஸ் பண்ணுவாங்க. நைட் டைமில் மாமா வந்துச்சு பார்க்குக்கு கொண்டு விட்டுட்டு சின்ன பொருள் காரில் வந்து அதையும் இடத்துல வேலை கொடுத்துட்டு நான் அப்படியே என் காருக்கு போயிட்டுருக்கேன். ஃபுல்லாகவே பார்க்கிங் தான். சரிங்களா, சுற்றி உங்களுக்கு இந்த மாதிரி நைட் டைமில் வந்து டைம் பாஸ் பண்ணோன்னா இப்படி தான் இங்கே வந்து இருந்து அப்படியே டைம் பாஸ் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு லொக்கேஷன் போயிருந்தேன். ஆல்ரெடி பொண்ணுங்களை கூப்பிட்டு போயிருந்தேன். அந்த பொண்ணுங்க திரும்ப வந்துட்டு வீட்டுக்கு. அங்கேருந்து வந்த உடனே மாமா வந்து உடனே மெசேஜ் போட்டுச்சு, இந்த மாதிரி எனக்கு வந்து பார்க்கு போகணும் பக்கத்தில், நீ வந்து உடனே வா, ரொம்ப கிட்ட தான், விட்டுட்டு உடனே வந்து அப்படின்னு விட்டுனாங்க. அப்போ நான் மாமாவை கூப்பிட்டு இப்போ நான் பார்க்கில் வந்து ட்ராப் பண்ணிட்டு நான் இப்போ வந்து ரிட்டன் ரூம் போயிட்டுருக்கேன். என் ரூம் உங்களுக்கு பார்த்தாலும் தெரியும், அந்த ரூட்டை பார்த்தாலே உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன் வீடியோ பார்க்குறவங்களுக்கு. இன்றைக்கி எப்படி டே போச்சுன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு ரொம்பவே ஜாலியாக போச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வந்து வேலை அதிகம் இல்லை இன்றைக்கி வந்து காலைல ஸ்கூல் டியூட்டி வந்து அப்புறம் டியூட்டி வந்து மெட்ரோவுக்கு போனேன், அப்புறம் பிக்கப் பண்ண போனேன். திரும்ப இப்போ லாஸ்ட்டாக பொண்ணுங்க வெளியே ஒரு காஃபி தான் போச்சு. திரும்ப மாமா இங்கே போச்சு. இவ்வளோ தான் வேலை, அதிகம் வேலை இல்லை. முன்னாடி வந்து காலேஜ்லாம் போனீங்களா, நான் வந்து இங்கேருந்து 1/2 மணிக்கு ட்ராவல் பண்ணி காலேஜுக்கு போவேன். இமாம் காலேஜ், கிங் சவுத் காலேஜ்னு சொல்லிட்டு நான் நிறைய காலேஜ் இருக்குது. நான் வந்து மொத்தத்தில் 3 காலேஜ் போவேன். இப்போ மெட்ரோவில் போகிறனால நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ஃப்ரீயாக இருக்குது, அதிக வேலை இல்லை. இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி வந்து முடிச்சுக்கலாம். நாளைக்கு நம்மளுடைய ரொட்டீன் லைஃப் இப்படி போகணுன்னு பார்க்கலாம். நாளைக்கு காலையில் வேலை இருக்குது, ஸ்கூல் டியூட்டியும் இருக்குது, அப்புறம் வந்து காலேஜ் டியூட்டி இருக்குது. காலேஜ் போகணுன்னா மெட்ரோவும் போகணும். ஓகே, நாளைக்குள்ள கதையை நாளைக்கு பார்க்கலாம். எல்லாருக்கும் பாய், சேஃபாக இருங்க, குட் நைட்.